ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி ஃபுட்ஸ். இன்றைக்கி சில்லி சிக்கன் எப்படி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சில்லி செய்கிறதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். இனி இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இனி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். தயிர் சேர்க்கும்போது சிக்கன் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தயிர் சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சிக்கனையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த அரிசி மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக சேர்த்துருக்குறேன். இனி இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நான் 1 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எவ்வளோ சிக்கனோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவை சேர்த்துக்குங்க. இனி இதில் 1 மூடி எலுமிச்சம்பழ சாறு எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துடலாம். அது ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்துட்றேன். ஆயில் சேர்க்கும்போது சிக்கனில் நல்லா மசாலா ஒட்டிக்கும், அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ மிதமான சூட்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கனும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுதான் உள்ளே நல்லா வேகும். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் உள்ளே வேகாது, அதனால் சில்லிக்கு தகுந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கி இந்த மாதிரி மசாலா போட்டு செய்யுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, இனி திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு சைடும் வெந்துருச்சு, நீ இதை எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சுவையான சில்லி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.